உனக்கு என்னாச்சு? டேய் 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 மச்சான் தாமஸ், சீக்கிரம் வா. அவன் பெண்ணியோட பையன் இங்கே கிடக்கான். சீக்கிரம் வாடா, வாங்கடா, ஆளை கூப்பிட்டு வா. டேய் எந்திரடா. டேய் தம்பி தம்பி எந்திரடா. சீக்கிரம் சீக்கிரம் தூக்கு. எந்திரடா டேய். டேய் தூக்கு தூக்கு. ஆமா ஆமா தூக்கு தூக்கு தான் இருக்கு. தூக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்கடா. வீட்டுக்கு கொண்டு போறேன். ஹாஸ்பிடலுக்கா? ஏய் தூக்கு. வீட்டுக்கு வீட்டுக்கு சீக்கிரம் சீக்கிரம் போடா. மூச்சு வாங்க ரெடி ஸ்பீடா. வீட்டுக்கே போயிடலாம். கொஞ்சம் கை கை அப்படியே வள வந்து கால் 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 பரடா. டேய் ஓகே ஓகே பாத்து சரியில்லையா?
எப்போ பார்த்தா கடலை பார்த்து உட்காந்து கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. டேய் என்னால் முடியலடா. அது பார்த்துப்பா என்ன பையன் சீக்கிரம் வீட்டுக்கு தானே. சீக்கிரம் கத்திக்கிட்டு வரணும். போடாதீங்கடா, ஸ்லோவாக போடா. வீட்டுக்கு போடா நேரம். ஆளை மிதிக்காம பாடா. நான் பார்த்துட்டா மிதிக்கிறவனைய நீ பார்த்து போ. நோ பெண்ணினா, நோ எந்திரிச்சு வாண்ணா. பையனை வந்து பாருண்ணா. பெண்ணே நோ, பெண்ணே வாப்பா, பையனை பாரு. வாண்ணா சீக்கிரம் வாண்ணா. ஒண்ணும் இல்ல பயப்பட மாதிரி ஒண்ணும் இல்ல. பயப்படாதப்பா, பயப்படாத. ஒண்ணும் இல்லப்பா. என்னப்பாச்சு? பாத்து உட்கார வை. உட்காருப்பா. என்னப்பாச்சு? தம்பி அடிக்கடி பாரமலை பார்த்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். நோ எப்ப பார்த்தாலும் அங்கேயே இருக்கானா. பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவான். பாத்துக்கோ என்ன. நாங்க வரோம். எதுக்குடா நீ கடலுக்கு போன? சொல்லு, எதுக்கு அங்க போன? மர்மைட பார்க்க போனம்மா. என்னது மர்மைடா? மர்மெய்டுன்னு சொல்றான். ஆமா, கடல் கன்னி. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன கடலையே பார்த்துட்டு இருக்கா? டேய் நீ என்ன லூசா? இப்ப பாரு நான் என்ன பண்ண போறேன்னு. டேய் நான் பார்க்க உன் கடல் கன்னி மாதிரி இருக்கேனா? பாரு நல்லா இருக்குல்ல? பாரு நல்லா இருக்கான்னு சொல்லு. அங்கிள் வீட்டுக்கு போறேன், நீங்க வரீங்களா? இல்ல நீயே போயிட்டு வா, நாங்க வரல. அபி நீயாவது வாடா. அங்கிள் வரைஞ்சுக்கிட்டு இருக்க மர்மீட் படம் முடிக்க போறாங்க. இவனுங்க வேற நான் போறேன். மர்மைடு நீங்க வரதுன்னா வாங்க. வா நம்மளும் போலாம். அதுக்குள்ள வரைஞ்சு முடிச்சிருப்பாரா என்ன? எனக்கு எப்படிடா தெரியும்? நீ கொஞ்சம் இறங்க, என்னால ஓட்டவே முடியல. சரி நான் தள்ளுறேன், நீ ஓட்டு. அப்படியே தள்ளிக்கிட்டே வா. அந்த கடல் கன்னி எப்படி இருக்கும்? என்ன மாதிரி தான் இருக்கும், ஓட்டுடா. நான் நினைச்ச மாதிரி இருக்குமா? போய் பாப்போம். என்ன அபி வரமாட்டீங்கன்னு சொன்னீங்க, என்ன வந்துட்டீங்க? டேய் தள்ளி விட்டுறாதடா. எப்படிடா போய் பாக்குறது? இந்த பக்கம் போலாம் வா. சரி வா போலாம். வா 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 சீக்கிரம் வா. டேய் இருங்கடா, நானும் வரேன். நீங்க வந்துட்டீங்களா? அங்கிள் அந்த பெரிய பெயிண்டிங்கை கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? அது பாதி கூட முடியல, முழுசா முடிஞ்சதும் நானே உங்களுக்கு காட்டுறேன். ஐயோ அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் திறந்து காட்டுங்க. சரி சரி சத்தப்படாதீங்க, வாங்க காட்டுறேன்.
வாடா போலாம். ம். டேய் ஏன்டா வந்துட்ட? ஏன் உனக்கு அந்த கடல் கனி பிடிக்கலையா? நல்லா இருந்ததுல அது. சூப்பரா இருந்தது. அபிக்கு தான் அது பிடிக்கல போல. ஏய் பார்த்து போடா. அபி உள்ள போய் படு. ஈர காத்தடிக்குது. என்னடா ஏதோ பெருசா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்லப்பா. உள்ள போய் படு போ. சரி. நம்ம பல முறை கூப்பிட்டுட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை கேட்கல. அவங்க அப்பா சொன்ன உடனே எழுந்து உள்ள வர்றத பாரு. பெத்தவ பேச்ச கொஞ்சமாச்சும் கேட்கணும், கேட்கறதே கிடையாது. அதான் அவங்க அப்பா செல்லம் கொடுத்து வச்சிருக்காரே. இத்தனை வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் ஒரு குழந்தை இல்ல. எல்லாமே விதி. நான் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் எல்லா விதமான ஆசையும் கனவும் இருக்கு. பெரிய பெயிண்டர், நான் ஒரு கேன்வாஸ் இல்ல. என்ன தனியா படுத்துட்டு லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான்? அபி என்னாச்சுடா? சிரிச்சுட்டே இருக்க. தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியும்? கடல் கன்னி. அப்படின்னா சொல்லு, என்ன கனவு கண்டு சிரிச்சிட்டு இருந்த? அது வேற. உனக்கு என்னையா இல்ல கடல் கன்னியா யாரை பிடிக்கும்? கடல் கன்னி. போடா லூசு. ஹே நில்லு, நான் என்ன கனவு கண்டேன்னு சொல்லட்டுமா? எனக்கும் கடல் கன்னிக்கும் குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு கண்டேன். அழகான குட்டி மர்மெய்ட். இதுக்கப்புறம் எந்த டாக்டர் தான் பார்க்கறது இந்த ஊர்ல? எவ்வளோ டாக்டரை பார்த்து என்ன பிரயோஜனம்?
நீங்க டெய்லி இங்க தான் விளையாட வருவீங்களா? ஆ நான் தனியா உட்காரத பத்தி சொல்லுவேன்ல, அது இங்க தான். ஓஹோ, உங்க கடல் கண்ணியை பார்க்க. ஆ உங்க கடல் கண்ணி எங்க? என் கண்ணுக்கு தெரியல. அது நான் தனியா உட்காரும்போது தான் வரும். சரி சொல்லு, உன் கடல் கண்ணி எப்படி இருக்கும் பார்க்க? இவ்வளவு முடி இருக்கும், பெரிய கண்ணு, அழகா சிரிப்பா, ரொம்ப அழகா இருப்பா. இருந்தாலும் என்னை விட அழகா இருப்பாளா உன் கடல் கண்ணி? ம். ஏய் ஏய் நவுறு நவுறு, நானும் வரேன். எப்படி பறக்குது பாத்தியா? ஹேய் 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 நவுறு நவுறு. இன்னைக்கும் அதே ஆம்லெட் தானா? பொடி மாஸ் போடலாம்ல. ம். அப்பா, எங்க இன்னைக்கு அந்த என்னடா? ஆன்ட்டி பெரிய கேன்வாஸ்ல படம் வரையலாம்னு சொன்னாங்க. அப்படியா? யார் அது? அவங்கதான், வீனஸ் ஆன்ட்டி. ம். ஆ, சும்மா வளவளன்னு பேசாம சாப்பிடு. அதுக்கு ஏன் கத்துற? அப்பாவுக்கும் புள்ளைக்கும் இவன் வேலை. நல்லா தானே வரையறான். இவன் வரையறதுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டியதானே? நீ நல்லா வரைடா. தேங்க்யூப்பா. ஆ. அப்பாவுக்கும் புள்ளைக்கும் வேற வேலையே இல்ல. எதையாச்சும் சொல்லிக்கிட்டு. ம். ஏன்டி எப்ப பார்த்தாலும் அவன் மேல எரிஞ்சு விழுந்துகிட்டு இருக்க? அவன் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லையா உனக்கு? பாசம் இல்லாமலாம் இல்லைங்க. அப்புறம் என் பாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படியா? ம். அந்த பாசத்தை எனக்கு கொஞ்சம் காட்டேன். சும்மா இருங்க. பையன் முழிச்சிட்டு இருக்க போறான். அதெல்லாம் முழிச்சிருக்க மாட்டான்டி, தூங்கி இருப்பான்டி. ச்சோ, என்னையும் கொஞ்சம் சும்மா இருங்க. கவனிடி. எப்ப அவன் பார்த்தாலும் எழுந்துக்க போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ, இங்க இங்க என்ன வா. பண்றீங்க? இங்க வான்னு சொல்றேன். விடுங்க. ஏய், ஐயோ, எவ்வளவு நாள் தாண்டி பட்டினி போடுவ? விடுங்க. வான்னு சொல்றேன். எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஒண்ணும் இல்லை வா. என்னமோ ஆசையே இல்லாத மாதிரி தள்ளி தள்ளி விடுற. புதுசா பாக்குறதெல்லாம் கிட்ட வா. வாடி. கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நல்ல வேளை யாரும் பார்க்கல. ரோசி எங்கடி இருக்க? ஆ? ஏன்டா உம்முன்னு இருக்க? வரும்போது கலர் பென்சில் வாங்கிட்டு வரேன். என்ன கடல் பக்கம் போகாதா, அது அதிகமாக இருக்கும், புரியுதா? ஆ, மழை வருமோ? ஐயோ, ஏய் கிளம்புறேன், சாப்பாடு கொடு பையனுக்கு. ஆ, ஹாய் அங்கிள். வாமா. ஏன் ஆண்டி நீங்க வெட்டிட்டு இருக்கீங்க? வேஸ்ட் ஆயிடுதுல்ல. அவனை வெட்ட சொல்ல வேண்டியதானே? அங்க நிக்கிறான் பாரு, அவன்கிட்ட போய் கேளு. எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது? ஏ அபி, அபி, டேய், எங்கடா போற? டேய் அபி, வீனஸ் ஆண்டி ஏதோ உனக்கு gift வச்சிருக்காங்களாண்டா. கிஃப்டா? ஆ, பெயிண்டிங்கா இருக்கும். அப்ப நீயும் வரியா? நான் வரலப்பா.
gift உனக்கு தானே, நீயே போ. நான் கிளம்புறேன். நான் சொன்ன எனக்கு கேட்கவா போற? நீ எங்க வேணாலும் போ. ஹே 2 நாளா எங்கடா போயிருந்த? உனக்கு ஒரு gift இருக்குன்னு பூங்குடி கிட்ட சொல்லியிருந்தேனே. மேடம் நான் கிளம்புறேன், நாளைக்கு வரேன். உனக்கு அந்த பெரிய டிராயிங் வரைய ஆசை இல்ல? வா. ஆ அங்கிள் இங்க இல்ல. நீ தான் கடல் கண்ணியை பார்த்திருக்கேன்னு சொன்னல, எங்க வரைஞ்சு காட்டு. ம். இப்போ வரைய ஆரம்பி. வர
டேய் பாலு, அபி உன்கிட்டயாச்சும் நல்லா பேசுறானாடா? அவன் ஆளே மாறிட்டான். பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. டேய் அங்க பாரு அபி. அபி, டேய் அபி. இதான் உன் கடல் கண்ணியா? இதான். அழகா இருக்கு. கனவு கண்ணி. ஏய் இங்க வா. இங்க வா. என்ன? அங்க பாரு. என்ன வரைஞ்சிட்டு இருக்கான் பாரு. நல்லா அழகா வரையறான்ல. அவன் வயசுக்கு மீறி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான். அத நின்னு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படியே செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க. அவன் கெட்டு போறதுக்கு காரணமே நீங்க தான். விடுறாபி, அவ கிடக்குறா. ஓவியத்தை பத்தி அவளுக்கு என்ன தெரியும்? இருந்தாலும் அவ செம்ம கடுப்பாயிட்டா. அதான் பிரச்சனை. அது என்ன அவ்வளோ பெரிய மோசமான விஷயமா என்ன? தாய்ப்பாலும் மார்பகங்களும் இதை விட புனிதமான விஷயம் வேற என்ன இருக்க போகுது சொல்லு? அதுக்கு இல்லடா. இருந்தாலும் இந்த வயசுல இது நம்ம காலமா என்ன? இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா. பையன் நல்லா வரைஞ்சி பெரிய ஆள் ஆயிட்டா அப்புறம் உன் பிரச்சனைலாம் தீர்ந்துட போகுது. இதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? உடுப்பா. ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஆண்டி, வேண்டாம் வாங்க, வேண்டாம் வாங்க ஆண்டி. வாங்க வாங்க. நில்லுடா. நில்லு. முடியாது. முடியாது. வாங்க வாங்க. நிக்கலாம் முடியாது. ஐயோ வேண்டாம். ஐயோ ஆண்டி வேண்டாம் ஆண்டி, வாங்க போலாம் ப்ளீஸ். ஐயோ வாங்க ஆண்டி போலாம்.
ஆண்டி போலாம் வாங்க ப்ளீஸ், பயமா இருக்கு. வாங்க வாங்க. நல்ல ஜுரமா இருக்கு. இனி கடல் கண்ணிய பார்க்க போறேன்னு கடல் பக்கம் போனேன், அப்போ இருக்கு உனக்கு. ஏய், வேற பேட்டரி இருக்கா? இல்ல. ஆ? அபி, ஆ? எங்க போற? சாரும் மேடமும் இல்ல, எங்க போனாங்க? பாரிஸ்க்கு. இனி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சாருக்கு புதுசா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. அபி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் சாப்பிட முடி. ஏன்டா சாப்பிடாம இருக்கா? இப்ப பாரு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு. என்னாச்சு உனக்கு? சாப்பிட்றா அபி. ஆ? ஏ, இறைவனே, இது என்ன சோதனை? கனவிலும் கடல் கண்ணீர் சாயலே, நினைவுகள் சிதறுதே, கனவுகள் கலையுதே, இரவெல்லாம் உன் ஞாபகமே, கனவெல்லாம் உன் காதலிலே, ஆசைகள் துரத்துதே, கடல் கண்ணி உனை தேடி, ஆசைகள் துரத்துதே, கடல் கண்ணி உனை தேடி, கரையுதே என் கனவுகள், சிதறுதே என் நினைவுகள்,
இறைவனே இது என்ன சோதனை கனவிலும் கடல் கண்ணேன் சாயலே டேய் அபி, டேய் என்னடா ஆச்சு? அபி பேசுடா. டேய் டேய் அபி, அபி டேய் என்னடா பேசவே மாட்டேங்கிற? அபி டேய் பேசுடா. நான் கிளம்புறேன். எதையாவது யோசிச்சுட்டே இரு. அபி டேய் அபி, வர வர சரியா யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறான். டேய் உங்க அம்மா உன் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொல்கிறேன். நீ படிக்க மாட்டேங்கிற, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்க, என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறன்னு இப்படிலாம். நீ அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஆனால் படிக்கணும். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் தானே பெரிய ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கும். அதிகமாக பணம் கட்டி படிக்க வைக்கிற அளவுக்கு இந்த அப்பங்கிட்ட வசதி இல்லை, உனக்கே தெரியும்ல. என் புள்ள பெரிய புத்திசாலின்னு எனக்கு தெரியும். ஏதாவது பிரச்சனைன்னா அப்பா கிட்ட சொல்றா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நான் படிக்கிறேன். நீ என் செல்லண்டா.
ஏய் நில்றா, கண்ட இடத்துல அவுத்து போட்டு போற. ஏய் அபி. டேய் அபி, எங்கடா போற? டேய் அபி. ஏய் டேய் எங்க போற? எங்க போறான் அவன்? என்னங்க போயிட்டு வந்துருவாண்டி, நீ ஒரு டீ கொண்டு வா. ஆ அக்கா, குழந்தைய இங்க தனியா விட்டு போயிருக்கீங்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம. ஆண்டி வீனஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ஆங்க. கெஸ்ட் வந்துட்டு இருக்காங்க பாரு. ம். சீக்கிரம் எல்லாம் எடுத்து வை. அந்த எடுத்து வச்சாச்சு. அவ தூங்கிட்டாளா? பாப்பா தூங்கிடுச்சா? வாங்க மாமா. வாங்க மச்சான். வீனஸ் உள்ளதா இருக்கா? வீனஸ் உள்ள இருக்காளா? ஹாய். வாங்க. வாங்க. அபி. அங்கிள். உள்ளதா இருக்கா பாப்பா, வாங்க. என்னடா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இரு, இந்த சாக்லேட்ஸ் உனக்கு தான், சாப்பிடு. டேய் அபி, என்னடா பண்ணிட்டு இருக்க? வா. உன்னால என்னை இப்ப கூட புரிஞ்சுக்க முடியலல. என் கூட பேசணும்னு கூட உனக்கு தோணல. எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உன்கிட்ட எல்லாம் பேசி ஒரு பலனும் இல்ல. எனக்கு தெரியல, எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வா. அங்க பாரு, இத பாரு, இங்க பாரு, அங்க பாரு. சீட்டர். அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் குழந்தை இல்லாதது அங்கிளோட பிரச்சனை தான்னு பல பேர் பேசி நான் கேட்டிருக்கேன். அப்ப அந்த குழந்தை? அந்த குழந்தையோட முகத்தை நல்லா உத்து பாரு. அங்க பாருங்க செல்லம். அப்பாவை பாருங்க, அப்பாவை பாருங்கடா கண்ணா.
அப்பா நீங்க எந்த வயசுல அப்பாவா நீங்க? என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்குற? இல்ல சும்மா கேட்டேன். எனக்கு 30 வயசா இருக்கும்போது நான் அப்பாவானேன். ஓகே ஓகே. ஆனால் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குடா. நீ வேற வெயிட்டா இருக்கியா? டயர்ல காத்திருக்கா இல்லையான்னு வேற தெரில. நீ என் மேல கோவமா இருக்கியா? கோபமாக தான் இருக்கேன். எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான். நீயும் இப்படி பண்ற. எங்க அம்மா என்ன பார்க்கறத பார்த்தாலே பயமா இருக்கு. எங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எங்க அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு உனக்கு தெரியும்ல. இதெல்லாம அப்பா கிட்ட சொல்ல போற? நீ சின்ன பையன் தானே. இதை யார்கிட்டயோ சொல்லக்கூடாது, புரியுதா? டேய், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைண்ணா. ஏதோ பெருசா பிளான் பண்ணீங்க போல. ஒன்றும் இல்லைண்ணா. சீக்கிரமா ஓடி போய் சேரு. டேய் என்னடா? இல்ல இல்ல. சரி வேணுமா? அப்படின்னா கீழே வை. சரி சரி. இங்கே வைக்கணும். ஓகே. டேய் டேய், என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை. டேய் கட்டப்பெரி இந்த வாட்டியாவது நல்லா போடுறா. இவன் சீட்டு ஆமா மச்சான். நீ ஏன் அடிக்க போறான்னு எட்டு போடுறா பேசாத. மச்சான் நல்லா காடுறா. அவுத்திராத. பேசாம வீட்டு உள்ள. வேற மொக்கையா காடு போட்டுருக்கான். சீட்டு போடுறா சீட்டு போடுறா. போடு போடு. நான் கிளம்புறேன்ப்பா. போடு நீ போடு. தெரியும் தெரியும் போறோம் விடு. ஓகே கூடாது. இவனுங்க கூட சீட்டு இல்லாண்டா இருக்கிறதையும் பிடிங்கி விட்ருவானுங்க திருட்டு பாசங்க. இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? எப்போ பார்த்தாலும் தனியாக வந்து உட்காந்துருக்கான். ஏ அபி,
அப்பா இல்லையாடா வீட்டில்? உனக்கு என்னதான்டா ஆச்சு? எப்ப பார்த்தாலும் இந்த இடத்துல வந்து தனியா உட்காந்துருக்குற. நான் உங்க அப்பா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ அங்கிள் வேண்டாம் அங்கிள். ஒழுங்கா இருந்தா நல்லது. தேவையில்லாம உங்க அப்பன் பேரை கெடுத்துறாத. எங்களை மாதிரி அப்பாக்கள்லாம் உன்னை மாதிரி பசங்க மேலே நிறைய நம்பிக்கை வச்சிருக்கோம். அதை பத்தி இப்போ சொன்னா உனக்கு புரியாது. அதுக்கு நீ ஒரு அப்பனாகணும். பாட்டுமா, நேரங்களமா வீடு போய் சாரு. அச்சச்சோ. பயமுறுத்திட்டு இருக்கோம் பாரு. அபி, நீ இங்கேயே இரு, நானே உன்னை வீட்டில் விட்டுறேன். அபி, நீ எதுக்கு இந்த நேரத்தில் வீட்டுக்கு வர? இல்ல அங்கிள், நீங்க வரையறத பார்க்க தான் வந்தேன். குழந்தை தூங்கிட்டு இருக்குல்ல, இனிமே இப்படிலாம் வரக்கூடாது. சரியா? சரி அங்கிள். ஸ்கூலுக்கு போனோமா, விளையாண்டோமா, வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே அங்கிள். இதுக்கப்புறமா அவன் இங்க வருவான். யாரு? அபி. எதுக்கு? வேற எதுக்கு? அவனோட கடல் கண்ணியை பார்க்கறதுக்காக தான். கடல் கண்ணி, மண்ணாங்கட்டி, அதெல்லாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையா? முட்டாள்தனமான சிந்தனைகள். டேய், நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா? இல்லை வேண்டாம், அது சரி வராது. இன்னொரு ஐடியா இருக்கு, அதுவும் சரி வராது. பேசாம நம்ம டீச்சர் கிட்ட சொன்னா என்ன? அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேணாம். இல்லை இல்லை, நம்ம போலீஸ் அங்கிள் கிட்ட சொல்லாமா? தேவையே இல்லை, நன்றி. உன் ஐடியாவே வேணாம். வணக்கம் ஃபாதர். சோத்திரம் ஃபாதர். ஏய் குட்டி, இங்க பாரு. இங்கே பாருங்க சாம். கருத்தரடு கிருபையால உங்களுக்கு தானமாக கிடைச்ச குழந்தை இது. நம்பிக்கையோடையும் சமாதானத்தோடையும் அன்பா வாழுங்க. சரியா குட்டி? God bless you. Praise the Lord, Father. Praise the Lord, praise the Lord. சாம், நம்ம பாரிஸ்க்கே திரும்பி போலாம். பாரிஸா? அதுக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைக்கணும்ல? சான்ஸ் இருக்கு, ஆனா அதுக்கு வெயிட் பண்ணணும். காத்திருக்கணும்.
நம்ம இதை பாலு கிட்ட சொல்லிடலாமா? அதெல்லாம் வேணாம். அதை பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. என்னடா ஏதாவது சொல்லு, அமைதியா இருக்க. டேய் அபி, பயங்கரமான ஆளுதான் போ. 10th தானே படிக்கிற, அதுக்குள்ள டேய் டேய் என்னடா? சண்டை போடாதீங்க. நீ என்ன பண்றன்னு பாரு. இப்ப பாரு. டேய் பாலு, டேய் சண்டை போடாதீங்கடா. டேய் விடுற என்ன? அபி, நான் சண்டை போடாதீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் வேலைய பார்த்துட்டு போடி. பாலு, விடு. ஓய் டேய் டேய் என்ன பேசுற நீ? அங்கிள், அங்கிள் சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க? டேய் அங்கிள், அப்படிதான் நான் சொல்லுவேன். அபி, என்னாச்சு உங்களுக்கு? டேய் என் முடிய விடுடா. நான் அபி, சொல்லுவேன். டேய் ஏய் ஏய் அபி, அபி சொன்னா கேளு. சொல்லுவேன்டா. டேய் டேய் எதுக்குடா சண்டை போடுறீங்க? நீ என்ன பண்றன்னு பாரு. கேக்குறேன்ல. டேய் 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 போடா. விட்றா அபி. அபி அபி என்னாச்சுடா? சாரி அபி, சாரி அங்கிள். நீ எதுக்கு இப்ப பேசாம வர? ஏதாவது பேசு. உன்னோட பிளான் என்ன? அதெல்லாம் இருக்கு, நான் சொல்றேன். நீ என்கிட்டயாச்சும் சொல்லு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நீயே பாப்ப. அபி, குழந்தைங்க. அக்கா, அக்கா. சாம், குழந்தைங்க. நான் உள்ள படுக்க வச்சுட்டு தானே போனேன். அங்கதான் இருப்ப, போய் பாரு. நான் பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. நீ சரியா பாத்து. நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க. சாந்தி கூட இருப்பா பாரு. அக்கா, வீனஸ் எங்க போற? அக்கா, குழந்தைங்க. நான் பார்க்கலம்மா. இல்ல. என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அவ இங்கதான் எங்கயாவது இருப்பா. வீனஸ் எதுக்கு அழுகுற? இப்ப இங்கதான் இருப்பா. மா, நீ போய் தேடி பாரு. சரி. நல்லா தேடி பார்க்கணும். பார்த்துட்டு வரேன். வீனஸ் தைரியமா இரு வீனஸ். கண்டிப்பா கிடைச்சிருவாமா. ஹேய் என்ன? இதுக்கப்புறம் இந்த பாப்பாவை திரும்ப கொடுக்க வேணாம், சரியா? என்ன சொல்லும்? என்ன? டேய் டேய் அபி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஏன் குழந்தையை தூக்கிட்டு வந்த? டேய் ஒண்ணு டேய் வேணாம். டேய் நான் சொல்றேன்ல. எதுக்கு தான் இப்படி பண்றீங்க? வேணாம். விடு. நீ வா. வா.
அங்கிள் ம் கடல் கண்ணியை பார்த்துருக்கீங்களா? ம் அங்கிள் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன்ல, கடல் கன்னிகளோட கோட்டை 3 கடலை தாண்டி மனுஷங்களால் பார்க்க முடியாத தூரத்தில் பவள பாறைகளால் செஞ்ச அரண்மனையில் தான் இருப்பாங்க. அப்போ என்னால் அவங்கள பார்க்க முடியாதா? நிச்சயம் முடியும். அதுக்கு நீ உன்னோட மனசை திடப்படுத்தணும். கடலுக்கு பயப்படாம, கரையை திரும்பி பார்க்காம, அந்தி சாயும் நேரத்தில் சூரிய வெளிச்சத்தில் ஒரு வீரனை போல நடந்து போனா கடல் கன்னிகள் உன்னை வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. உண்மையாவா? நான் சொன்னதை செஞ்சுப்பார், உனக்கே புரியும். மேகங்களின் இடையில் இருந்து கடல் மேல் படுற தங்க வெளிச்சத்துல தூரமா தெரிகிற பாறைகளை நீ இலக்கா வச்சு நடந்து போனா அங்க பவள மாலைகள் அணிந்த கடல் கன்னிகள் உனக்காக காத்திருப்பாங்க. உன்னை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற அரண்மனைக்கு கூட்டிட்டு போவாங்க. கடல் கன்னி முகமறிந்த உன்னை அவங்களோட ராஜகுமாரனா வாழ்த்துவாங்க. அதுக்கப்புறம் உன்னால என்னைக்குமே இந்த பூமிக்கு திரும்பி வர முடியாது.